தேங்க்யூ ஜீசஸ். நம்ம எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 21வது அதிகாரம். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 21வது அதிகாரம். ஏற்கனவே போதகர்கள் வாசித்தது போல அதே அதிகாரம்தான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்தின் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். போதும். இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆண்டவருக்கு வேண்டும், ஆண்டவருக்கு வேண்டும். கவனமாய் கேளுங்கள். ஆண்டவருக்கு வேண்டும். இந்த வார்த்தை ஒரு இறந்த காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர், அந்த வார்த்தை இட் இஸ் அ பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம். அப்ப நிகழ்காலம் ஆள்கிறவர், ஆளப் போகிறவர். ஆண்டவர் மாத்திரமல்ல, ஆண்டு கொண்டிருக்கிறவர், ஆள போகிறவர். அவரை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர்தான் ஆண்டவர், அவர்தான் ஆண்டு கொண்டிருக்கிறவர், அவர்தான் ஆளவும் போகிறவர். அப்படி என்றால் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், இயேசு மகாராஜாவாய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவனை பல விதங்களிலே நீங்கள் பார்க்கலாம். தகப்பனாக நினைத்து ஆராதிக்கலாம், சகோதரனாக நினைத்து ஆராதிக்கலாம், மணவாளனாக நினைத்து ஆராதிக்கலாம், சிநேகிதன் என்று சொல்லி நாம் ஆராதிக்கலாம். வித்தியாசமான கோணங்களிலே ஆண்டவரை நாம் ரூபப்படுத்தி ஆராதித்தாலும், இன்றைக்கு இந்த குருத்தோலை ஞாயிறிலே அவர் மகாராஜாவாய் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். நாம் உட்கார்ந்திருக்கிறது மகாராஜாவின் அரண்மனை. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் ராஜாதி ராஜாவாய் தான் இந்த உலகத்தில் பிறந்தார், ராஜாவாய் தான் வளர்ந்தார், ராஜாவாய் தான் சிலுவை சுமந்தார், ராஜாவாய் தான் மரித்தார். ஆகவே தான் சிலுவையிலே கூட யூதருக்கு ராஜா என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருந்ததை பார்க்க முடியும். அதே போல ஏரோதுவினிடத்திலே சாஸ்திரிகள் கேட்கும் பொழுதும், பிறப்பிலே கேட்கும் பொழுதும், யூதருக்கு ராஜா இங்கு பிறந்திருக்கிறாராமே, அவர் எங்கே என்று கேட்கிறார். ஆக அவர் பிறந்தது, அவர் வளர்ந்தது, கழுதை குட்டியின் மீது பவனி போனது, அவர் மரித்தது, அவர் உயிர்த்தெழுந்தது, அவர் மீண்டும் வரப்போகிறது, எல்லாமே மகாராஜாவாய் தான் அவர் வரப்போகிறார். ஆமென். கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? மகாராஜாவாய். இன்றைக்கு இந்த மகாராஜாவை குறித்த ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் ஆழமாக சற்று இந்த பகுதியில் இருந்து தியானிக்கிறதுக்கு தேவன் உதவி செய்வாராக. முதலாவது இந்த பகுதியை நாம் வாசித்து விட்டு இதிலிருந்து ஒரு காரியத்தை இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட தெளிவாய் பேசுவாராக. எல்லாரும் அந்த அதிகாரத்திலே 21வது அதிகாரத்திலே 1வது வசனத்தில் இருந்து 12வது வசனம் வரைக்கும் அந்த வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க போகிறோம். ஐயா அவர்கள் வாசிக்கும் பொழுது மற்றவர்கள் எல்லாரும் நீங்கள் வசனத்தை ஃபாலோ பண்ணி வரும்படியாக உங்களை அன்பாய் கேட்கிறோம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகாமையான பெத்பகேக்கு வந்தபோது இயேசுவானவர் சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு கூட ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது எல்லாம் நடந்தது. சீசர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிரைகளை தரித்து வழிகளை பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா
கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் இருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து போதையா கவனிக்கலாம். நல்ல ஒரு சம்பவத்தை ஏற்கனவே நாம் வாசித்தோம், இரண்டாவது முறையும் வாசிக்க கேட்டிருக்கிறோம். இந்த காரியங்கள் நமக்கு தெரிந்ததாய் இருந்தாலும் கொஞ்சம் கூட விளக்கமாய் நான் சொல்லுகிறேன், கவனமாய் கேளுங்கள். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பாக ஒரு 5 நாட்களுக்கு முன்பு, இப்போ வர்ற வெள்ளிக்கிழமை இயேசு சிலுவையில் மரிக்க போகிறார். அப்போ அதுக்கு முன்னாடினா திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி என்று வைத்து கொள்ளலாம். 5 நாட்களுக்கு முன்பு, சரியாக 5 நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை தான் நாம் வாசித்தோம். அதைத்தான் நாம் அனுசரித்து கொண்டிருக்கிறோம். இயேசு தம்முடைய 10 சீஷர்களிலே 2 பேரை அழைத்து, நீங்கள் இப்போ இந்த கிராமத்துக்கு போய் ஒரு கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியே அந்த 2 சீஷர்களும் போய் கழுதையை அவிழ்த்து கொண்டு வருகிறார்கள். கவனமாய் கேட்க வேண்டும். அப்படி என்றால் ஒரு ராஜா குதிரையிலே பவனி போவார். ஒரு ராஜா அவருக்குரிய கனம், அவருக்குரிய மேன்மை குதிரையிலே பவனி போவது. ஆனால் இந்த இயேசு மகாராஜாவோ அவர் பிறந்ததிலிருந்தே தாழ்மையவே விரும்பினபடினாலே அவர் பிறக்கும் போதும் மாட்டு தொழுவத்திலே தான் பிறந்தார். இப்பொழுதும் அவர் தெரிந்தெடுத்து கொண்டது குதிரையிலே பவனி போவதற்காக அல்ல, சாதாரணமாக மதிப்பற்றிருக்கிற கழுதையவே அவர் தெரிவு செய்து அதை பயன்படுத்தி தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்துகிறவராயிருந்தார். இப்ப அப்படி கழுதையில போகும் பொழுது கூட அந்த வசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. 4வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு. அப்ப இந்த ராஜா எப்படி பயணம் போறாரா? சாந்த குணமுள்ளவராய் போறாரு. நல்லா கவனிக்கணும். இதுல ஒரு காரியம் இருக்கு, ஒரு சத்தியம் இருக்குது. இவர் சாந்த குணமுள்ளவராய் பவனி போகிறார். யாரு? இவர் ராஜா, இவர் மகிமையின் ராஜா. ஆனா சாந்த குணமுள்ள ராஜா. என்னைக்குமே ஒரு ராஜா எப்படி இருப்பாங்கன்னா டென்ஷனா இருப்பாங்க. ஒரு பதவியில் இருக்கிறவங்க எப்பயுமே கடுகடுன்னு கோபத்தில் இருப்பாங்க. சாதாரணமா நீங்களே ஒரு 10 பேருக்கு தலைவராக இருக்கீங்கன்னு வைங்களேன். உங்கள் டிபார்ட்மெண்ட்லேயோ நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ ஒரு 5 பேர் 10 பேருக்கு நீங்கள் பொறுப்பாளராக இருந்தீங்கன்னா கோபத்திலே இருப்பீங்க. உங்களை டென்ஷன் படுத்துவாங்க, உங்களை வேதனைப்படுத்துவாங்க, ஒரு டென்ஷனா ஒரு கோபமா இருப்பீங்க. ஆனா இயேசு மகாராஜாவா இருந்த போதிலும், தலைமைத்துவத்தில் இருந்த போதிலும் அவர் கோபம் கொள்ளுகிறவராய் அல்ல. அவர் எப்படிதான் இருந்தாரா? சாந்த குணமுள்ள ராஜாவா. ஸ்கூல்ல வேலை பார்க்குறவங்க இருக்கிறீங்க, காலேஜில் வேலை பார்க்குறவங்க இருக்கிறீங்க. தினம் ஸ்கூலுக்கு போயிட்டு காலேஜுக்கு போயிட்டு வரும்போது சாந்த குணமா வர்றீங்க, போகும்போது சாந்தமா போறீங்க, வரும்போது நம்மளை 4 பேர் டென்ஷன் ஆக்கி வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்தி அப்படித்தான் நம்ம ஒர்க்கிங் சிச்சுவேஷன்ல இருந்து வர்றோம். இல்ல புருஷர்மார்கள் ஒரு 3 பேருக்கு தலைவராக இருக்கிறீங்க. நீங்க உங்க மனைவி 2 பிள்ளைகளுக்கு தலைவராக இருக்கிறீங்க. நீங்களே எத்தனை முறை டென்ஷன் ஆயிடுறீங்க, எத்தனை முறை கோவப்பட்டுறோம். அப்ப 3-4 பேருக்கு தலைவராக இருக்கிற நாமளே இவ்வளவு டென்ஷன் ஆகும் பொழுது அத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் அவருக்கு பின் சொல்றாங்க, லட்சக்கணக்கான மக்கள் பின் சொல்றாங்க. மகாராஜா சாந்த குணமுள்ளவராய் பவனி போகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆமா, வேதத்தின் சரித்திரத்தை எழுதினதான ஜோசிபஸ் என்கிறதான அந்த சரித்திர மனுஷன் இப்படி எழுதுகிறான். நல்லா கவனிக்கணும். இயேசு கழுதை குட்டியை தெரிவு செய்து அதுல ஏறி உட்கார்ந்து போறாராம். அந்த அவருக்கு பின்னாடி வந்தவங்க மாத்திரம் எவ்வளவு பேர்னா 3.5 லட்சம் பேர் அவருக்கு பின்னாடி அந்த பவனியில வந்தாங்களாம். எத்தனை பேரு? 3.5 லட்சம் பேர். பெத்பகே பெத்சாய்தா என்கிற கிராமத்தில் இருந்து
அவர் எருசலேமுக்கு பயணமாக போகிறார். எருசலேமுக்கு பயணமாக போகிறார். ஏன் எருசலேமுக்கு பயணமா போறாரு? இதே கழுதை குட்டி போறதான அந்த பாதையில தான் இன்னும் 5 நாள்ல இயேசுவை சிலுவையில அறைஞ்சு இயேசு சிலுவையை சுமந்துட்டு போக போற அதே பாதையில தான் இப்ப இயேசு 5 நாட்களுக்கு முன்பு கழுதை குட்டியில ராஜாவா போறாரு. பெத்பகே பெத்சாய்தால இருந்து எருசலேமை நோக்கி டிராவல் பண்ணி போறாரு. கழுதையில போறாரு. போகும்போதே அவருக்கு தெரியும், இன்னும் 5 நாளையில இதே இடத்துல நான் சிலுவையை சுமந்துட்டு போவேன், சாட்டை அடி வாங்கிட்டு போவேன், என்னை அடிச்சு என்னை உருவ கொலைச்சு கொண்டு போவாங்கன்னு இயேசுவுக்கு தெரியும். அந்த பாதை வழியா தான் இயேசு போறாரு. ஆனா போகும்போது ஏறக்குறைய 3.5 லட்சம் பேர் இயேசுவுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. 3.5 லட்சம் பேர் இயேசுவுக்கு பின்னாடி போறாங்க. எருசலேம்ல இருந்து எதிர்கொண்டு வந்தவங்க 1 லட்சம் பேர் எதிர்கொண்டு வந்தாங்களாம். நல்லா கவனிக்கணும். 3.5 லட்சம் பேர் இயேசுவுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணி வர்றாங்க. பெத்பகே பெத்சாய்தா கிராமங்கள்ல இருந்து கூட வந்தது 3.5 லட்சம் பேர். அங்க எருசலேம்ல இருந்து இயேசுவை பார்க்க வர்றவங்க 1 லட்சம் பேர். பார்த்தவங்க எல்லாம் பார்த்துட்டு கூட்டத்தோட சேர்ந்துக்கிறாங்க. வந்து இயேசுவை பார்க்கறாங்க, கூட்டத்தோட சேர்ந்துக்கிறாங்க. வந்து இயேசுவை பார்க்கறாங்க, கூட்டத்தோட சேர்ந்துக்கிறாங்க. ஆக இங்க ஒரு 3, அங்க ஒரு 1, 4, அரௌண்ட் 5 lakhs 5 லட்சம் பேர் இயேசுவுக்கு பின்னாடி இந்த பவனியில போனாங்களாம். எத்தனை பேர் போனாங்க? 5 லட்சம் பேர். அந்த ஜோசிபஸ் என்கிறதான அந்த அறிஞன் எழுதும் பொழுது இப்படி எழுதுகிறான், உலகமே அவருக்கு பின்னாடி போன மாதிரி இருந்துச்சான். உலகமே இயேசுவுக்கு பின்னாடி போற மாதிரி. எப்படி போறாங்க? சும்மா போகல. தங்களுடைய வஸ்திரங்களை கலட்டி அதை வந்து அந்த கழுதை நடந்து வர்றதுக்கு முன்னாடி விரிக்கிறாங்க. யூதர்களுக்கு வஸ்திரத்தை வந்து 4 பேர் இருக்கும்போது கலட்ட மாட்டாங்க. நம்மளை மாதிரி இந்த டிஷர்ட் போட்டுட்டு சாதாரண இதெல்லாம் போட்டுட்டு சட்டெல்லாம் போடாமலாம் வெளியவே வரமாட்டாங்க. அவங்க வீட்டு வாசலை விட்டு வெளியில் வரமாட்டாங்க. எப்பயும் அங்கி அணிஞ்சு ஃபுல் க்ளோஸில் தான் வருவாங்க. ஃபுல் கப் வச்சு ஃபுல் க்ளோஸில் தான் வருவாங்க. அப்படி வருவாங்க. எப்பயாவது ஒரு தடவை அங்கேயே கிழித்து கொண்டு அழுதார்கள்னா அந்த வேதனையின் உச்சம் தாங்க முடியலன்னா தான் தன் அங்கேயே கிழிப்பாங்க. டர்ன்னு கிழிச்சிருவாங்க. பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் நீங்கள் படிச்சிருக்கலாம். தன் அங்கேயே கிழித்து கொண்டார்கள், தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டார்கள். இப்போ அவ்வளோ தூரம் வஸ்திரத்தை கனப்படுத்துவாங்க. ரெண்டாவது, அவங்க உடுத்துற வஸ்திரம்லாம் சாதாரணமான வஸ்திரமா இருக்காது. ரொம்ப விலை. இந்த யூதர்கள்னாலே காஸ்ட்லி தான். யூதர்கள்னாலே, ஜூவிஷ் பீப்புள்னாலே அவங்க வந்து ரொம்ப ரிச்சானவங்க, அவங்க ரொம்ப பணம் படைத்தவர்கள், ரொம்ப ஆசீர்வாதத்தின் உச்சத்தில் இருக்கிறவர்கள். அவங்க அங்கிலாம் சாதாரணமான அங்கியா இருக்காது. அப்படி தையலே இல்லாத உடைகளை உடுத்துவாங்க. இயேசு கிறிஸ்து கூட தையலே இல்லாத, ஸ்டிச்சே இல்லாத ட்ரெஸ் உடுத்தி இருந்தாரு அப்படிலாம் பார்க்குறோம், நம்ம படிக்கிறோம், அப்படிலாம் சொல்றாங்க. அப்படிப்பட்ட உடைகளை அவங்க உடனே கலட்டி அந்த இயேசுவுக்கு முன்னாடி விரிக்கிறாங்க. இயேசு அது மேல நடந்து வர்றாரு. இந்த கழுதை குட்டி பல வருட காலமா கட்டப்பட்டிருக்குது. அந்த கழுதையை கொண்டு வந்து அதை குளிப்பாட்டி அதை சுத்தப்படுத்தி அதை நீட்டாக்கி அது மேலையும் வஸ்திரத்தை போடுறாங்க. கழுதை மேலையும் வஸ்திரம், கழுதை நடந்து வர்ற பகுதியிலெல்லாம் வஸ்திரம். சில கிலோமீட்டர்கள் தூரம் வஸ்திரங்கள்லாம் விரிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு அந்த கழுதையின் மேல ஏறி போகிறார். 5 லட்சம் பேருக்கு மேலாக பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறாங்க. வர்றவங்க சும்மா வர்றாங்களா? வரல. உன்னதத்திலே தேவனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா அப்படின்னு கர்த்தரை பாடிக்கிட்டு துதிச்சுக்கிட்டு ஆராதிச்சுக்கிட்டு அப்படியே மகிமையா வந்துகிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இயேசு கிறிஸ்து அப்படி போறாரு. இயேசு கிறிஸ்து 5 லட்சம் பேர் பின்னாடி போறாங்க. எத்தனை பேர்? 5 லட்சம் பேர். சாதாரணமாக நம்ம ஊரில் ஒரு சிஎம் போறாரு அப்படின்னா, அடேங்கப்பா பின்னாடி எத்தனை கார் போகுது, முன்னாடி எத்தனை கார் போகுது, அதில் எத்தனை பேர் தொங்கிக்கிட்டு போறாங்க, துப்பாக்கி பிடிச்சிக்கிட்டு போறாங்க. ஆக மொத்தம் சேர்த்தோம்னா ஒரு 1000 கூட என்ன செய்யாது, தாண்டாது அவங்களுக்கு இருக்கிறதான பாதுகாப்புக்கு. ஆனா அந்த நாளிலேயே இயேசு கிறிஸ்து போகும்போது 5 லட்சம் பேர் அவருக்கு பின்னாடி பயணம் பண்ணி வந்திருக்கிறாங்க. அப்போ உலகம் உத்து பார்க்குமா பார்க்காதா? 10 பேர் ஒரு இடத்துல கூடினாலே நம்ம ஆளுங்க ஆணு வாயை பார்ப்பாங்க.
சும்மா ரோட்ல ஒருத்தன் ஒரு ஏதாவது ஒன்று ஒரு சின்ன சம்பவம்னாலே ஒரு கூட்டம் என்ன செஞ்சிருவாங்க. இப்போ 5 லட்சம் பேர் ஒரு சிங்கிள் மனுஷனுக்கு முன்னாடி போறாங்க அப்படின்னா, அடடா, யூத அரசாங்கமே நடுங்குது. யாரா ஒரு சிங்கிள் மனுஷன் வந்து அதுக்குள்ள இவ்வளவு தூரம் அரசியல்ல கூட ஒரு சிங்கிள் மனுஷன் இப்பதான் வந்து பார்த்தா எனக்கு இவ்வளோ வாக்காளர்கள் இருக்கிறான்னு சொல்லும் பொழுது ஆள்ற கட்சிக்கு ஒரு நடுக்கம் வருமா வராதா? இப்ப ஆள்ற கட்சிக்கு ஒரு நடுக்கம். யூத குலத்துக்கே இது, யூத அரசாங்கத்துக்கு ஒரு சவால். யாரா அந்த மனுஷன்? ஒரு பின்னாடி 5 லட்சம் பேர் வர்றாங்க. மக்கள் எல்லாம் அவரை புகழ்ந்து பாடுறாங்க, வாழ்க வாழ்கன்றாங்க, ஓசானா ஓசானான்றாங்க. எங்க இருந்து வந்தா அந்த மனுஷன் அப்படின்னு ஜனங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான அது ஆளுகை செய்யற ஆளும் கட்சிக்கு ஒரு அச்சுறுத்துதல், ஒரு மிரட்டல். இப்ப நல்லா கவனிக்கணும். ஆனா இயேசு எதையும் பொறுப்படுத்தல. சாந்த குணமுள்ளவரா அப்படி போயிட்டே இருக்கிறார். சாந்த குணமுள்ளவரா போயிட்டு இருக்கிறார். அவர் மனசுல நிறைஞ்சிருக்கிறதெல்லாம் தேவ மகிமை. அவர் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் தேவ பிரசன்னம். அவர் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் தேவனுடைய ஆளுகை. அப்படியே தேவ பிரசன்னத்துல போயிட்டே இருக்கிறார். எந்த விதமான ஒரு பெருமையும் இல்லை, அகந்தையும் இல்லை. நம்ம பின்னாடி ஒரு 10 பேர் வந்தாலே நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம பின்னாடி ஒரு 10 பேர் வர்றாங்கன்னு வைங்களேன், அடடா அப்படிடா அப்பப்பா. சில ஊழியக்காரர்கள்லாம் 10 பேர் கூட வந்துட்டா போதும். கதவை திறந்து விடுறதுக்கு ஒரு ஆள், பைக்கெட்டு தூக்குறதுக்கு ஒரு ஆள், தண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள், அப்படி இப்படிலாம் நிறைய கைகளை வச்சுக்கிற மாதிரி தோத்திரம். 10 பேருக்கே அவ்வளோ சீன் போடுவாங்க. இப்ப எத்தனை பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்க? 5 லட்சம் பேர். 5 லட்சம் பேர் வர்றாங்க. இயேசு எதையும் பார்க்கல. அவர் பேசாம தேவ மகிமையில, தேவ பிரசன்னத்துல அப்படி போயிட்டே இருக்கிறார். போயிட்டு அவருக்கு வேதனைலாம் 5 நாள்ல நம்மளை போட்டு தள்ள போறாங்க. 5 நாள்ல நம்ம பலியாக போறோம். 5 நாள்ல சிலுவையில் அறையப்பட போறோம். அந்த பெயின், அந்த மகிமை, அந்த பிரசன்னம், பயம் நிரம்பின தேவ மகிமை மாத்திரம் அவருடைய உள்ளத்துல என்ன செஞ்சுட்டே இருக்கு. இப்ப நல்லா கவனிக்கணும். 5 லட்சம் பேரும் பின்னாடி வர்றதினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நோக்கம் அதான் ரொம்ப முக்கியம். இப்ப இந்த 5 லட்சம் பேருக்கு என்ன ஆசைனா, இந்த இயேசுவை நம்ம கூட்டிட்டு போயிட்டு இப்ப நடக்கிற ஆட்சி நமக்கு பிரியம் இல்லை. இப்ப நடக்கிற ஆட்சி நமக்கு திருப்தி இல்லை. அதனால இந்த ராஜாவை மாத்திட்டு இயேசுவை ராஜாவை ஆக்கிரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசை, அப்படிங்கிற ஒரு பெரிய விருப்பம். அதனாலதான் 5 லட்சம் பேர் இயேசுவுக்கு பின்னாடி வர்றாங்க. ராஜா 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 ராஜான்னு சொல்றாங்க. இயேசுவே வாழ்கன்றாங்க, ஓசானான்னு சொல்றாங்க. உன்னதத்திலே இருக்கிற தாவீதின் குமாரனுக்கு ஸ்தோத்திரம், ஓசானாங்கிறாங்க. அப்ப நம்ம ஊர் பாஷையில சொல்ல போறதா, வருங்கால முதலமைச்சரே வாழ்க, வருங்கால பிரதம மந்திரியே வாழ்க அப்படின்னு சொல்ற மாதிரி, வருங்கால எங்கள் ஆளுநரே வாழ்க, வருங்கால எங்கள் மகாராஜாவே வாழ்க வாழ்க வாழ்கன்னு இயேசுக்கு பின்னாடி சொல்லிக்கிட்டு எவ்வளவு பேர் வர்றாங்க? அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. வர்றதே என்னைக்காவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அன்னைக்கு தூங்கி வழிறத பாரு. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படி 5 லட்சம் பேருக்குள்ள ஒரு எண்ணம், இயேசுவை ராஜாவாக்க போறோம், இயேசுவை ராஜாவாக்க போறோம், இயேசு மகாராஜாவாக்க போறோம். அவங்க என்ன நினைக்கிறாங்க? இயேசுவை நேரா கூட்டிட்டு போயிட்டு இப்ப இருக்கிற பிளாத்துவை ஓரம் தள்ளிட்டு கோட்டையை பிடிச்சு இயேசுவா ராஜாவா என்ன செஞ்சிடணும்? உட்கார வச்சிடணும். இப்ப இருக்கிற ஆட்சி மேல எங்களுக்கு திருப்தி இல்லை. இப்ப இருக்கிற ஆட்சி மேல எங்களுக்கு விருப்பம் இல்லை. நான் பைபிள் காலத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கேன், இப்ப இருக்கிறத பத்தி சொல்லல. இப்ப இருக்கிற ஆட்சி மேல எங்களுக்கு விருப்பம் இல்லை. இப்ப இருக்கிற ஆட்சி எங்களுக்கு அதிருப்தியா இருக்கு. இப்ப இருக்கிற ஆட்சி எங்களுக்கு வேதனைப்படுத்துது. அதனால தள்ளிட்டு இயேசுவை ராஜாவா உட்கார வச்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்துல 5 லட்சம் பாட்டு பாடி துதி பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. மெஜாரிட்டி இங்க இருக்கிறாங்க, மெஜாரிட்டி ஏசப்பா பக்கத்துல இருக்கிறாங்க. அங்க இருக்கிறதாலலாம் மைனாரிட்டி ஆளுக தான் இருக்கிறாங்க. ஆமா, கொஞ்சம் வேதபாரகரு, கொஞ்சம் பரிசேயரு, கொஞ்சம் சதிசேயரு, கொஞ்சம் இந்த மாதிரி ஆட்கள் தான் அங்க அவங்களோட இருக்கிறாங்க. இயேசு கிட்ட மெஜாரிட்டி இருக்கிறாங்க. இப்ப
சூப்பர், ரொம்ப சந்தோஷம். மெஜாரிட்டியா நம்ம இருக்கிறதுனால ஆளை பிலாத்துவை ஈஸியா தள்ளிட்டு நம்ம ஆட்சியில பிடிச்சிடலான்னு சொல்லி வீர நடபோட்டு இயேசு மகாராஜா, இயேசு மகாராஜா, இயேசு மகாராஜா ஆக போகிறார்னு சொல்லி அப்படியே மகிழ்ச்சியா போயிட்டு இருக்கிறாங்க. எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும்ல? இன்னும் கொஞ்ச நேரத்துல கோட்டை என்ன செய்ய போறோம்? பிடிக்க போறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல கோட்டையை நம்ம கைக்கு வரப்போகுது. இந்த யூதனுடைய இப்ப இருக்கிற இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவை கட்ட போறோம். ஏன்னா அவங்களுக்குலாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசு சாதாரண ஒரு மனுஷனா இருக்கும் போதே, அவர் மனுஷனா தானே இருந்தாரு. 33 வருஷம் அவர் எப்படிதான் இருந்தாரு? சாதாரண மனுஷனா இருந்தார். சாதாரண மனுஷனா இருக்கும் போதே இவ்வளவு நன்மை செய்யறாரு, இவ்வளவு அற்புதம் செய்யறாரு. கண்ணு தெரியாதவங்களை சுகமாக்குறாரு, ஊமையா இருக்கவங்களை பேச வைக்கிறாரு, செவிட்டுக்காத திறக்கிறாரு, குஷ்டரோகிக்கு சுகம் கொடுக்கிறாரு, நிவர முடியாத கூனியை நடக்க வச்சாரு. இயேசு செஞ்ச அற்புதம்லாம் அப்ப பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் குறைவு. இன்னும் எழுதப்படாத அற்புதங்கள் எவ்வளோ இருக்குது. எத்தனையோ வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு வீடுகளை கட்டி கொடுத்தாரு, மரித்து போனவங்களை உயிரோட எழுப்பினாரு, எவ்வளோ நன்மை செய்தாரு. ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு சாதாரணமான மனுஷனா, மாம்சத்தில் இருக்கிற மனுஷனா இருக்கும் போதே இம்புட்டு காரியம் செஞ்சிருக்கிறார்னா, இவரை கொண்டு போய் ஹை போஸ்ட்ல ராஜாவா உட்கார வச்சா இன்னும் எம்புட்டு காரியங்கள் நமக்கு செய்வாரு. ஒரு நியாயமான ஆசை, ஒரு நியாயமான விருப்பம் ஜனங்களுக்கு. அடடா, இயேசு ராஜா ஆக போறாரு, இயேசுவ ராஜா வாக்க போறோன்னு அப்படியே 5 லட்சம் பேர் முறையா பாடிக்கிட்டு ஓசானா 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 ஓசானான்னு அரண்மனையை நோக்கி கோட்டையை நோக்கி நெருங்கி பயணம் போறாங்க. கவனமா கேளுங்க. இப்ப ஒரு முட்டு செவுரு ஒண்ணு வருது, ஒரு முட்டு செவுரு. இந்த முட்டு செவுருல ரைட்ல திரும்பினா அரண்மனை இருக்கு, கோட்டை இருக்கு. லெஃப்ட்ல திரும்பினா தேவாலயம் இருக்கு. ரைட்ல திரும்பினா என்ன இருக்கு? சொல்லுங்க. அரண்மனை இருக்கு. ஆமா. லெஃப்ட்ல திரும்பினா என்ன இருக்கு? தேவாலயம் இருக்கு. இப்ப நம்ம ரைட்டு திரும்பி நேரா கோட்டையை பிடிச்சு 5 லட்சம் பேர் கோட்டையை முற்றுகை போட்டு இருக்கிற ஆளை தள்ளிட்டு இயேசுவ மகாராஜாவை உட்கார வச்சிடணும். அதுதான் பிளான். அதான் இப்ப பவனி போயிட்டு இருக்கிறாங்க. அப்படியே நெருங்கி போறாங்க. முட்டு சந்து. ரைட் எடுத்தா கோட்டை, லெஃப்ட் எடுத்தா தேவாலயம். சொல்லுங்க. ரைட் எடுத்தா கோட்டை, லெஃப்ட் எடுத்தா திரும்ப ரைட் எடுத்தா கோட்டை, லெஃப்ட் எடுத்தா தேவாலயம், ரைட் எடுத்தா லெஃப்ட் எடுத்தா. ஆமா. இப்ப நேரா போய் முட்டுது. ஜனங்கள் எல்லாரும் ஆடாடா, இயேசு ரைட்ல திரும்ப போறாரு, இப்ப நேரா கோட்டையை பிடிக்க போறோன்னு நேரா போய் முட்டின உடனேயும் இயேசு லெஃப்ட் எடுத்துட்டாரு. 12வது வசனத்தை படிங்க பாப்போம். 12வது வசனத்தை படிங்க பாப்போம். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து, இப்ப நல்லா கவனிங்க. நேரா வந்த மனுஷன் ஐயோ அரண்மனைக்குள்ள போயிருவாரு, அப்ப நம்ம கோட்டையை பிடிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சது முட்டி எங்கிட்ட எடுத்துட்டாரு. நம்ம ஆளுகளை பார்த்திருக்கீங்களா? ரைட்ல இண்டிகேட்டர் போட்டுட்டு லெஃப்ட்ல திரும்புறது, லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டுட்டு ரைட்ல திரும்புறது. பார்த்திருக்கீங்களா? சிரிக்கிறத பார்த்தா நீங்களும் அப்படிதான் போல தெரியுது. இப்ப எல்லாரும் எதிர்பார்ப்பு ரைட்டு 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 கோட்டை 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 கோட்டை. டபக்குன்னு போன மனுஷன் லெஃப்ட் திரும்பிட்டார். அம்புட்டு பேருக்கும் 5 லட்சம் பேருக்கும் ஏமாற்றம், அதிருப்தி. யாரா அந்த மனுஷன்? என்ன வாய்ப்பு? 5 லட்சம் பேர் உங்களுக்கு பின்னாடி நின்றுகிட்டு இருக்கிறோம். இதை விட ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அரண்மனையை பிடிக்கிறதுக்கு? இதை விட ஒரு வாய்ப்பு கிடைக்குமா ராஜரிகத்தை பிடிக்கிறதுக்கு? இதை விட ஒரு வாய்ப்பு கிடைக்குமா ஆளுகை செய்யறதுக்கு? 5 லட்சம் பேர் உங்களுக்கு பின்னாடி இருக்கிறோம். ரைட்டை பிடிச்சு டப்புன்னு அரண்மனையை பிடிச்சு நாங்கெல்லாம் கூட இருக்கிறோம், ஆட்சி அமைப்பார்னு பார்த்தா இந்த மனுஷன் பொசுக்குன்னு எங்கிட்டு திரும்பிட்டாரு. இடது பக்கம் திரும்பிட்டாரு, லெஃப்ட் திரும்பிட்டாருன்னு சொல்லி மக்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அதிருப்தி, மிகப்பெரிய. 5 லட்சம் பேரும் அப்படியே செதறாங்க. 5 லட்சம் பேர் செதறாங்க.
அதனால தான் எந்த வாய், நல்லா கவனிக்கணும், எந்த வாய் ஒசன்னா 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 ஒசன்னான்னு பாடிச்சோ அதே வாய் 5 நாள் கழிச்சு இந்த மனுஷனை சிலுவையில் அறையுங்கள், இவனை சிலுவையில் அறையுங்கள், அதே வாய் தான் சொன்னுச்சு. இத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? எந்த வாய் ஓசானா ஓசானா ஓசானா, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு, தாவீதின் குமாரனுக்கு ஓசானா ஓசானா ஓசானான்னு சொல்லி சொன்னுச்சோ அதே வாய் இப்ப என்ன சொல்லுது? இவனை சிலுவையில் அறையுங்கள், பரபாசை எங்களுக்கு விடுதலை ஆக்குங்கள் அப்படின்னு இதே வாய் சொல்லுது, இதே வாய் சொல்லுது, இதே வாய் சொல்லுது. இப்ப உங்களை பார்த்து ஒரு கேள்வி, இயேசு எடுத்த இந்த தீர்மானம் நல்ல தீர்மானமா தவறான தீர்மானமா? என்ன நல்ல தீர்மானம்? கோட்டை கிடைச்சிருக்கும். என்னக்கா நான் சொல்றது கரெக்ட் தானே? ஏசு பாருங்கண்ணே, தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டார்ல. லெஃப்ட் போலாமா, ரைட்டு போயிருந்த அரண்மனையை பிடிச்சிக்கலாமா வேண்டாமா? பிடிச்சிக்கலாம்லக்கா. ஒன்று இப்படி சொல்லுங்க, இல்லை இப்படி சொல்லுங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து ஆட்டுறீங்க. எங்கிட்ட எதையா சொல்லி மாட்டிடுவோம். இயேசு எடுத்த இந்த தீர்மானம் நல்ல தீர்மானமா கெட்ட தீர்மானமா? எத்தனை பேர் இயேசு எடுத்தது நல்ல தீர்மானம்னு சொல்றீங்க? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இயேசு ரைட்ல எடுத்திருந்தாருன்னா அவர் அட் பிரசன்ட் அப்போ ஒரு அரண்மனைக்கு போயிருந்திருப்பாரு, ராஜாவா மாறியிருப்பாரு, யூதருக்கு ராஜாவா மாறியிருப்பாரு. 5 வருஷமோ 10 வருஷமோ ஆட்சி முடிஞ்சு அடுத்த எலெக்ஷன்ல அடுத்த ஆளை பார்த்திருப்பாங்க. ஆனா இயேசு தேவாலயத்துக்கு போனதுனால அவர் பலியாடாய் மாறினார், தன் இரத்தத்தை சிந்தினார். அவர் யூதருக்கு மாத்திரமல்ல, அகில உலகத்துக்கும் அகில உலகத்துக்கும் அகில உலகத்துக்கும் அகில உலகத்துக்கும் மகாராஜா. அல்லேலூயா. கொஞ்சம் ரைட்டு போயிருந்தா ஒரு சின்ன ராஜாவா மாறி இருப்பாரு. கொஞ்ச வருஷத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு. இயேசு யூதர்களை மாத்திரம் ரட்சிக்க வரவில்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும், ஆப்பிரிக்கன்ஸ், நீக்ரோஸ், இந்தியன்ஸ், ஜாப்பனீஸ், பிலிப்பைன்ஸ், கொரியன்ஸ், எல்லா மங்கோலியன்ஸ் எல்லாரையும் ரட்சிப்பதற்காக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தவராயிருக்கிறார். அப்ப இயேசு எடுத்த தீர்மானம் நல்ல தீர்மானம் தானா? இன்னைக்கு என்னுடைய செய்தியில நான் சொல்ல வருகிற ஒரே ஒரு காரியம், இயேசுவை போல நல்ல தீர்மானம் எடுங்கள். இன்னைக்கு இந்த குருத்தோலை ஞாயிறில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரே ஒரு வார்த்தை, டேக் a good decision like Jesus Christ. இயேசுவை போல நல்ல தீர்மானம் எடுப்பதற்கு கற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு நம்ம நல்ல தீர்மானம் எடுக்க முடியாதபடி தடை பண்ற 2 காரியம் என்ன தெரியுமா? 2 காரியம் என்ன தெரியுமா? ஒன்று ஃபீலிங்ஸ், நம்பர் 2 ரிலேட்டிவ்ஸ். இன்னைக்கு நம்ம தப்பா முடிவெடுக்கிறதுக்கான 2 காரணம், ஒன்று உணர்வுகள், 2 உறவுகள். சொல்லுங்க, உணர்வுகள், உறவுகள். இது 2 தான் நம்ம வாழ்க்கையில தப்பான தீர்மானம் எடுத்துரும். இயேசுவுக்கு இந்த 2 சோதனையுமே வந்துச்சு. உணர்வுகளினாலும் வந்துச்சு, உறவுகளினாலும் வந்துச்சு. ஆனா 2லையும் ஆண்டவர் ஜெயம் எடுக்கிறவராய் இருந்தார். பாருங்க, உணர்வுகள் என்ன? பல நேரத்தில் நம்ம உணர்வுகளுக்கு இடம் கொடுத்துறோம். கொஞ்சம் நிதானிக்கிறது இல்லை, கொஞ்சம் யோசிக்கிறது இல்லை. படபட 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 பட டென்ஷன்ல, கோவத்துல என்ன பேசுறோம், யார்கிட்ட பேசுறோம், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க யாரு, இவங்களெல்லாம் வச்சுட்டு இதை பேசலாமா, அந்த யோசனையே கிடையாது. டென்ஷன் ஆயிருச்சுங்க, இப்போ டென்ஷன் ஆயிருச்சுங்க, கோவம் வந்துருச்சுங்க, யாரா இருந்தா என்னங்க, ஆடி பண்டாட்டியை போட்டு சாத்திடுவேங்க. 4 பேர் இருக்கிறாங்களேங்க பக்கத்துல, இங்க அவங்க என்ன நினைப்பாங்க, உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க, உங்க மேல ஒரு மதிப்பு வச்சிருக்காங்க, உங்க மேல ஒரு மரியாதை வச்சிருக்காங்களே, உங்களை என்ன நினைப்பாங்க, அதெல்லாம் இல்ல. எனக்கு கோபம் வந்துச்சுன்னா நான் போட்டு தள்ளிடுவேனாக்கும். மதியீனம், ஃபூலிஷ்னஸ், உணர்வுகள்,
எந்த ஒரு மனுஷன் உணர்வை அடக்குறானோ அவன்தான் ஜெயம் கொண்டவனாய் பரலோகத்தில் நிற்கிறவனாய் இருக்கிறான். கோபத்தை அடக்கணும், பொறாமையின் ஆவிகளை அடக்கணும், இச்சையின் ஆவிகளை அடக்கணும், மாம்ச எண்ணங்களை அடக்கணும், பசிய அடக்கணும். தூக்கம் வருது பாருங்க பிரசங்கம் பண்ணும்போது, அதை அடக்கணும். வீண் பேச்சு பேசுறத அடக்கணும், பெருமைகளை அடக்கணும், இச்சைகளை அடக்கணும், துரைத்தனத்தின் ஆவிகளை அடக்கணும். ஐம்புலன்களை அடக்கிறதா உண்மையான உபவாசம். சும்மா சாப்பிடாம இருக்கிறேன், இன்னைக்கு காலையில் நான் சாப்பிடாம வந்திருக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், இன்னைக்கு 40 நாள் நான் வந்து விரதம் எடுத்திருக்கிறேன், நான் வந்து ஃபாஸ்டிங்ல இருக்கிறேன், நான் உபவாசம் எடுத்திருக்கிறேன், நான் 40 நாள் கறிமீன் சாப்பிட்றதில்ல, நான் உபவாசம் எடுத்திருக்கிறேன். இதெல்லாத்த காட்டிலும் உன் உணர்வுகளை ஐம்புலன்களை அடக்கி ஆள்றதுக்கான ஒரு கிருபை பெறீங்க பாருங்க, அதுதான் நம்ம செய்கிற உண்மையான உபவாசமா இருக்கிறது. ஏற்றுக்கொள்ற பிள்ளைங்க கைத்தட்டி ஆண்டவர் தான் பேசுறாரு, சத்தியம் வெளிப்படுதுன்னு சொல்றவங்க ஆமென் ஆமென் பெற்றுக்கொள்ளுங்க. இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த சத்தியத்துக்கு இதயத்தை துறந்து விட்டு கொடுங்க. உணர்வுகள் அல்ல, ஃபீலிங்ஸ் அல்ல, உணர்வுகளின் மீது ஜெயம் எடுக்கிறவர்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு தான் உணர்வு இருந்துச்சு, இயேசு கிறிஸ்துவுக்கு தான் வலிச்சுச்சு. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சக்தியா வந்து அவர் சிலுவையில அடிக்கும் போது ஒரு எக்ஸ்ட்ரா சக்தி வந்து அவரை காப்பாத்துச்சா? இல்ல. நம்மளை போலதான் சரீரத்துல இருந்தாரு, நம்ம போலதான் மாம்சத்துல இருந்தாரு. ஃபீலிங்ஸை ஒடுக்குனாரு, ஃபீலிங்ஸை அடக்குனாரு, அழுகைய அடக்குனாரு, காயங்களை தாங்கி கொண்டாரு. அடி, ஒவ்வொரு அடியும் விழும்போது உழுகிறவனுடைய அவருடைய எலும்புகளை என்ன கூடுமா அத்தனையும் அடக்குனாரு, 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 ஃபீலிங்ஸ் அடக்குனாரு. அதாவது பிசாசினுடைய ஒரு பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? பிசாசினுடைய ஒரு பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? அவரை சிலுவையில் அறையும் போது அவன் அந்த 6 மணி நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? வெயிட் பண்ற எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது இயேசு தன் உணர்வுக்கு இடம் கொடுத்துட மாட்டாரான்னு வெயிட் பண்ணான். எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது ஐயோ எனக்கு வழி தாங்க முடியல, விட்டுருங்க விட்டுருங்க சொல்லிடுவாரா அப்படின்னு பிசாசு காத்துக்கிட்டே இருந்தான். நீங்க எத்தனை பேர் சென்னையில விஜிபி அந்த விஜிபி பீச்ல போயிருக்கீங்கன்னு தெரியல. அங்க போனீங்கன்னா ஒரு ஐயா அப்படி சிலை மாதிரி நின்றுகிட்டு இருப்பார், பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்த்தவங்க கை தூங்க பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஆமா, அவர் பார்த்தீங்கன்னா தலப்பாலாம் கட்டி, நான் சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா கூட்டு போயிருக்கிறாங்க, சின்ன வயசுல இப்படி ஒரு வால்லாம் வச்சு உருமாலாம் வச்சு இப்படியே நின்றுகிட்டு இருப்பார். 3-4 மணி நேரம் இப்படி நிற்பார். அவருக்கு சம்பளமே அதுக்கு தான். கீழே வந்து பார்க்கிறவன்லாம் அவரை கிண்டல் பண்ணுவாங்க, ஆனாலும் அப்படி நிற்பார். கெட்ட வார்த்தையில திட்டுவாங்க, அப்படி நிற்பார். முதல்ல கல்லை விட்டு எறிவாங்க, இப்போ சிகரெட்டை வச்சு சூடு போடுவாங்க, ஆனாலும் அப்படி நிற்பார். இப்போ அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வேலி அடைச்சிட்டாங்க. அவரை சுற்றிலும் இப்போ வந்து ஃபென்சிங் போட்டுட்டு பாதுகாப்பாக நிற்கிறாரு, அப்படியே நிற்கிறாங்க. அதே மாதிரி ஒரு காட்சி டெல்லியில் பார்த்தேன் நான். டெல்லியில் நம்ம கோட்டை இருக்குல்ல, மெயின் கோட்டை, அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஜோதி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த நம்ம உயிர் விட்டாகல்ல நம்ம தேசத்துக்காக, அந்த ஜோதி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அது பக்கத்தில் அப்படியே ஒரு மிலிட்ரி மேன் நின்றுக்கிட்டே இருக்கிறாரு, அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. கண்ணில் இருந்து தண்ணி வருது, ஆனாலும் அப்படி நிற்கிறாரு. அந்த மணி முடிகிற வரைக்கும், 3 மணி நேரம் 4 மணி நேரம் முடிகிற வரைக்கும் அப்படியே நிற்கிறாங்க, அடுத்த டியூட்டி மாறுற வரைக்கும். அப்ப என்ன வந்தாலும் அப்படியே நிற்பாங்க அவங்க. கொசு பாம்பே வந்து குத்தினாலும் அப்படியே நிற்பாங்க. இப்படித்தான் இயேசுவை சிலுவையில் அரைஞ்சு விட்டுட்டு கீழே நின்று தன்னைத்தானே ரட்சித்தான், இறங்கி வாடா அப்படி நிற்கிறார் இயேசு. என்னமா பெருசா பேசின, என்னமா பெருசா பண்ண, உலகமே முன்னாடி தான் வருன்னு சொல்லிட்டு இப்ப இறங்கி வா பாப்போம், ஒன்னும் சொல்ல. ஆனா பிசாசு வெயிட் பண்ணிட்டே இருக்கான். கோவப்பட்டுருவாரு, பாப்பா கோவப்பட்டுருவாரு, ஒரு வார்த்தை சாபம் விட்டுருவாரு அப்படின்னு பிசாசு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆனா சிலுவையில மறிக்கிற வரைக்கும் என் ஏசப்பா ஒரு வார்த்தை சொல்லாம ஒண்ணுமே, அதுதாங்க ஜெயம். கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
அதான் இயேசு ஜெயம் எடுத்தார், இயேசு ஜெயம் எடுத்தார், இயேசு ஜெயம் எடுத்தார், இயேசு ஜெயம் எடுத்தார். He never allowed his feelings. இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றது, உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காதே. இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நம்மளை டென்ஷன் ஆக்கிக்கிட்டே தான் இருப்பாங்க, உங்களை கோபப்படுத்துவாங்க, உங்களை வேதனைப்படுத்துவாங்க, உங்க முன்னாடி உங்களை என்னென்னலாம் பண்ணணுமோ பண்ணுவாங்க. பட் உணர்ச்சிக்கு மாத்திரம் என்ன செஞ்சிடாதீங்க, இடம் கொடுத்துடாதீங்க. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. பாப்பா ஆண்டவரே, உணர்ச்சிகளுக்கு, கோபங்கிற உணர்ச்சி, வெறுப்புங்கிற உணர்ச்சி, கசப்புங்கிற உணர்ச்சி, பொறாமைங்கிற உணர்ச்சி, எரிச்சலுங்கிற உணர்ச்சிக்கு இடம் கொடுக்காதபடி இயேசுவை போல நல்ல தீர்மானங்கள் எடுக்கிறவனாய், உணர்ச்சிகளின் மேலே ஜெயம், உணர்ச்சிகள் மேலே ஜெயம். Victory about your feelings. Ramana Shantara Handara Dalarama. இயேசுவின் நாமத்தில் ஆமென். எதன் மேல ஜெயம் எடுக்கணும் சொல்லுங்க? உணர்ச்சிகள் மேல. சொல்லுங்க பாப்போம். உணர்ச்சி, உணர்ச்சிகளை அடக்கி உணர்ச்சிகள் மேல ஒரு ஜெயம். எப்பெல்லாம் கோபம் வருதோ அப்பெல்லாம் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வேலை பார்க்குற இடத்துல அனாவசியம் அவங்கள வம்புழுக்கிறாங்களா, கோபப்பற்றாதீங்க, கோபப்பற்றாதீங்க, கோபப்பற்றாதீங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கடுப்பேத்ரா மயிலாடு, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நான் செய்யாததை செஞ்சேன்னு சொல்றாங்க சார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் கண்ணு முன்னாடி என்னை பாடா படுத்துறாங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உணர்ச்சிகள் மேலே நீ அப்படி ஜெயம் எடுத்து பாருங்க. கர்த்தர் ஒரு நாள் உங்களோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிறவராயிருப்பார். நிரூபிப்பார், நிரூபிப்பார். ஆண்டவர் நிரூபிப்பார். Victory about our feelings. ஆமென். நம்பர் 2, இரண்டாவது, உறவுகளின் மீது ஜெயம் எடுத்தார். இப்ப அம்புட்டு பேர், 5 லட்சம் பேர் அவருக்கு உறவு தான், அவர் கட்சிக்காரவங்க தான், அவங்க ஓட்டுக்காரவங்க தான். 5 லட்சம் பேரை ஏமாத்தி விட்டாரே, 5 லட்சம் பேரை ஏமாத்தி விட்டாருல்ல. எவ்வளவு எதிர்பார்ப்போட வந்திருப்பாங்க. இவரை கொண்டு போய் ராஜாவை ஆக்கிரணும், இவரை கொண்டு போய் அரண்மனையை பிடிச்சிடணும், என்ன ஒரு எதிர்பார்ப்பு. ஆனா 5 லட்சம் பேர் ஆசையிலையும் என்ன தள்ளி போட்டு விட்டாரு, போட்டு விட்டாரு, பொசுக்குன்னு போட்டு விட்டாரு, பொசுக்குன்னு போட்டு விட்டாரு. ரைட்ல திரும்புவார், ரைட் 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 லெஃப்ட்ல திரும்பிட்டாரு. கழுதையை திருப்பிட்டாரு ஒரே திருப்பு. இப்படி இருக்கும் உறவுகள், உறவுகள், உறவுகள். பல நேரத்தில் நம்ம உறவுகளுக்கு அப்ப இயேசு ஒருவேளை 5 லட்சம் பேரை பிரியப்படுத்தணும், 5 லட்சம் பேர் சொல்றதை கேட்கணும், 5 லட்சம் பேரை பிரியப்படுத்தணும், 5 லட்சம் பேரை சொல்றதை கேட்கணும்னா அந்த 5 லட்சம் பேருக்கு மட்டும்தான் ஆசீர்வாதமா இருந்திருப்பார். அது கொஞ்ச காலம் தான் ஆசீர்வாதமா இருந்திருப்பாரு. 5 லட்சம் பேருடைய காரியத்தை மீறி போனதுனால உலக ரட்சகரா அவர் மாறுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். பல நேரத்தில் நம்மளை கெடுக்கிறதே நம்ம உறவுகள் தான். நம்ம சந்தோஷத்தை கெடுக்கிறதே யாரு தான்? உறவுகள், உறவுகள், உறவுகள். பல நேரத்தில் உறவுகள், அது வித்தியாசமான உறவுகள். உறவுகள் சொல்றதை கேட்காதீங்க, உன்னதர் சொல்றதை கேளுங்க. உறவுகள் அல்ல. பல நேரத்தில் நான் பல குடும்பங்களை பார்க்கிறேன். பல கணவன் மனைவி பிரிஞ்சு போய், பிள்ளைகள் பிரிஞ்சு போய் கிடக்கிறதுக்கான காரணம் உறவு. உறவு. இந்த அம்மாமார் இருக்காங்கல்ல, மணிக்கணக்கா புருஷன் கிளம்புன உடனே போனை எடுத்து உட்கார்ந்துடுறது. அண்ணன் பேசினாங்க, அண்ணி பேசினாங்க, அக்கா பேசினாங்க, தம்பி பேசினாங்க, அம்மா பேசினாங்க, அப்பா பேசினாங்க, என் அண்ணன் பேசினான், என் தங்கச்சி பேசினான்னு ஏத்தி 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 ஸ்க்ரூ கொடுத்து ஏத்தி 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 அடுத்து வீட்டுக்காரர் வந்த உடனேயும் ஏத்தினதெல்லாம் அங்க ஏத்துறது. அவங்க வாங்கிட்டாங்களா, நீ இன்னும் வாங்கி தரல. அவங்க வாங்கிட்டாங்களா, இன்னும் நீ வாங்கல. அவங்க பண்ணிட்டாங்களா, நீ இன்னும் பண்ணல. அவங்க இவங்க இவங்க அவங்க 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 இவங்கன்னு அடுத்தவனோட கம்பேர் பண்ணி அடுத்தவங்க புருஷனோட, அடுத்தவங்க வீட்டோட, அடுத்தவங்க உறவோட கம்பேர் பண்ணி கர்ம பண்ணி நம்ம குடும்பமே இப்படி சிதைச்சிருது. பிசாசு எடுக்கிற ஒரு பெரிய டூலு. ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு உன் உறவுகள் அல்ல,
கர்த்தர் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதுல நீ மகிழ்ந்து சந்தோஷமா இருக்கிறதுக்காக நான் உன்னை அழைச்சிருக்கிறேன். அவங்க பிள்ளை அங்க கட்டி கொடுத்துட்டாங்க, அவங்க பிள்ளை அங்க கட்டி கொடுத்துட்டாங்க, நல்லா இருக்க. என் பிள்ளையும் நல்லா தான் இருக்கிறா. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அவன் அப்படி வீடு கட்டியிருக்கான், இவன் இப்படி வீடு கட்டி. எனக்கு இயேசு நல்ல வீட்டை தான் கொடுத்துருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவ அதை வாங்கிட்டா, இவன் இதை வாங்கிட்டா. இயேசு எனக்கு கொடுத்துருக்கிறது நல்லது தான் கொடுத்துருக்காரு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே நல்லது. என்னைக்கு இந்த மனநிலைக்குள்ள வர்றோமோ அன்னைக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சு 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 உயர்த்தி 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 கொண்டு போயிட்டே இருப்பார். டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ். அடுத்தவங்களோட இயேசு அந்த ஜனங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு தன்னை விட்டு கொடுக்கல. நம்ம நல்லா கவனிக்கணும், இந்த உபதேசத்தை நல்லா கவனிக்கணும். 5 பேரை இயேசு காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு கோடிக்கணக்கான உலக உருண்டையில் இருக்கிறதான உலகம் முழுசுல எத்தனை கோடி இருக்கிறாங்க இருக்கா தெரியுமா? எத்தனை கோடி உலகத்துல எத்தனை கோடி எத்தனையோ இருந்துட்டு போறாங்க. அத்தனை கோடிக்கும் ஏமாற்றத்தை இயேசு கொடுத்திருப்பாரு. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இந்த 5 லட்சம் பேரை இயேசு சாட்டிஸ்ஃபைட் பண்ணி அவர் ரைட் எடுத்திருந்தார்னா இயேசு எந்த கேடர்ல தெரியுமா வந்திருப்பாரு? காந்தி, புத்தர், இயேசு. காந்தி, புத்தர், இயேசு அந்த கேடர்ல வந்திருப்பார். காமராஜர், பெரியார், இயேசு அந்த கேடர்ல வந்திருப்பார். யூதருக்கு ஒரு நல்ல ராஜாவா இருந்தாருங்க இயேசு. இயேசு கிட்ட தாங்க மேனேஜ்மெண்ட் படிச்சுக்கணும். இயேசு கிட்ட தாங்க ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் படிச்சுக்கணும். இயேசு கிட்ட தாங்க HR படிச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு கேடர்ல தான் இயேசு வந்திருப்பார். ஆனா அவர் லெஃப்ட் எடுத்து தேவாலயம் போனதுனால அகில உலகத்திற்கும் சாமியா குலதெய்வம் என் குலதெய்வம் என் சாமி எங்க இயேசு மகாராஜாவா அவர் மாறிட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். 5 லட்சம் பேரை திருப்திப்படுத்தி இருந்தாருன்னா இன்னைக்கு என்ன ஆயிருக்கும்? யாரை திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம வாழ்றோம்? யாரை சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்ம வாழ்றோம்? யார் வார்த்தையை கேட்டு ஃபாலோ பண்ணி வாழ்றோம்? 5 லட்சம் பேர் சொல்லியிருப்பான், நீங்க தான் ராஜா. அவர் போகும்போதே நினைச்சிட்டு போவாரு, வாடா வா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் எங்கிட்டு திரும்புறேன்னு பார்க்கும்போது தான் உனக்கே தெரியும். ராஜா நான் சொல்றேன், ஓசனா நான் சொல்றேன், இன்னும் 5 நாள் என்னை போட்டு தள்ளு, நீ தான் சொல்ல போற பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே தான் ஆண்டவர் போயிருப்பாரு. எந்த வாய் உங்க புகழுதோ, எந்த வாய் நீங்க நல்லவர்னு சொல்லுதோ, எந்த வாய் நீங்க தான் அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு சொல்லுதோ, அதே வாய் சில வாரத்தில் உங்களை தூற்றும், உங்களை அசிங்கமா பேசும். ஆகவே தூற்ற வாயவோ புகழ்ற வாயவோ பிரியப்படுத்த கர்த்தர் நம்மளை அழைக்கல. உன்னதர பிரியப்படுத்த 5 பேருக்கு அந்த 5000 5 லட்சம் பேருக்கு நன்மையை செஞ்சிருந்தா நல்லவர். இன்னைக்கு கூட உலகம் அவங்க கேட்கறதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு நம்ம நல்லவுக அவ்வளோ மாதிரி உண்டா அந்த பாஸ்டர் மாதிரி உண்டா அவரு அப்படியே. ஆனா அவங்க கொடுக்கறது அவங்க சொல்றதுக்கு கொஞ்சம் முரண்பாடா கொஞ்சம் ஒரு காரியமா செஞ்சுட்டோம்னா நீங்களும் உங்க சபையும் எதை பிரியப்படுத்துறதுக்கு வாழ்றோம்? எதை பிரியப்படுத்த வாழ்றோம்? மனுஷனையா, தேவ ஜனத்தையா, ஊழியக்காரனையா? நான் பிரியப்படுத்துகிறவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை உயர்த்துறதுக்காக, அவரை மகிமைப்படுத்துறதுக்காக, அவரை நேசிப்பதற்காக, அவரை உயர்த்துவது. உன்னதரை ஆண்டவர் திரும்ப சொல்றாரு. மூச்சு முட்டை பேசிக்கிட்டு இருக்கிறேன், சிலுவை செய்யறத பாரு. சரி செய்யுங்க. சிலுவை பின்ற நேரமா இது? ரைட். இப்ப யாரை பிரியப்படுத்து? ஆண்டவரை போல நல்ல தீர்மானம், ஆண்டவரை போல ஆண்டவர் சரியான நேரத்தில் the correct time you will take a good decision. ரைட்டா லெஃப்டா? கர்த்தர் சரியான தீர்மானம் எடுத்தார். இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போய் யாராவது உங்களை பார்த்து இல்லை மற்ற சபைக்கார உங்களை பார்த்து இன்னைக்கு உங்க சபையில என்ன பேசினாங்க, குருத்தோலை ஞாயிறு அப்படின்னா நீங்க சொல்லுங்க, இயேசு ரைட்ல போறதுக்கு பதிலாக லெஃப்ட்ல போயிட்டாராமா அப்படின்னு சொல்லு. இயேசு ரைட்ல போறதுக்கு பதிலாக
அது என்னடா பிரசங்கம் அது, ரைட்ல போறது? அட ஆமாங்க, இயேசு ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் போயிட்டாராங்க. ஒன்றும் புரியாது அவங்களுக்கு. எங்க நம்பரை கொடுத்து கூப்பிட சொல்லுங்க, அவங்கள உட்கார வச்சு இந்த பிரசங்கத்தை நம்ம பண்ணிடுவோம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ரைட்டு போயிருந்தா அவர் யூதருக்கு மாத்திரம்தான் ராஜா. லெஃப்ட் தேவாலயம் போனதுனால அகில உலகத்துக்கும் அவர் ராஜாவாம். ஆண்டவர் நம்மோட பேசுறது, நல்ல தீர்மானம் எடுங்க. என்ன செய்யுங்க? உணர்ச்சிகளுக்கு என்ன செய்யாதீங்க. ஒரு நேரத்தில் ஏற்படுற ஒரு மன வருத்தமோ, ஒரு நேரத்தில் ஏற்படுற ஒரு காரியத்தையோ வச்சு முழுசையும் தீர்மானம் பண்ணிடாதீங்க. எதிர்காலத்தை யோசிங்க, எதிர்காலத்தை சிந்திங்க. என் ஒவ்வொரு செயலும் ஒரு விதை. மை எவ்ரி ஆக்ஷன் இட்ஸ் லைக் a seed. நான் செய்கிற ஒவ்வொரு விதையும், நான் செய்கிற ஒவ்வொரு செயலும் ஒரு விதை. அதை நீங்கள் விதைச்சிட்டிங்கன்னா அதை கண்டிப்பாக வரும், ஒரு நாள் நீங்கள் அறுத்தாகணும். அதனால் ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது யோசிச்சு, ஒவ்வொரு தீர்மானம் எடுக்கும் போது 1க்கு 4 முறை யோசிச்சு, ஒவ்வொரு வார்த்தை விடும் பொழுது 1க்கு 4 முறை யோசிச்சு, ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுது பல முறை யோசிச்சு, ஜெபம் பண்ணி தீர்மானம் பண்ணி, சாந்த குணம் உள்ளவரா இயேசு. இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? சாந்த குணம் உள்ளவராதான் ஆண்டவர் பயணம் ஆரம்பிச்சாரு. ஆலயத்துக்குள்ள போனவனே அவர் டென்ஷன் ஆகிவிட்டாங்க. பாத்தீங்களா? 12 வருஷம் படிச்சுக்கலாம். காசுக்காரர்களுடைய அதெல்லாம் திருப்பி போட்டு சவுக்கு எடுத்து ஆண்டவர் வெளுத்திட்டார். நல்லா தான் ஆரம்பிச்சார் ஆண்டவர். நம்ம ஆளுக்கு இந்த 5 லட்சம் பேர் கூட போனாலே சொதப்பி விட்டுருவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சாந்த குணம் உள்ளவரா ஆரம்பிச்சவர் எதுல முடிக்கிறார்? இப்ப டென்ஷன்ல முடிக்கிறார், சாட்டையில முடிக்கிறாரு. நல்லா தானையா ஆரம்பிக்கிறிய, அப்புறம் ஏயா இப்படி, ஏயா இப்படி. ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாம மகிமை. இப்ப நல்ல தீர்மானங்களை எடுங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் பேசுற, நல்ல தீர்மானங்களை. 2க்கு இடம் கொடுக்க கூடாது. சொல்லுங்க, எதுக்கு? உறவு, உணர்ச்சி. 2 என்னது? உணர்ச்சிகளுக்கும் உறவுகளுக்கும் இடம் கொடுக்காமல் டேக் a good decision like Jesus Christ. இயேசுவை போல நல்ல தீர்மானங்களை எடுக்கலாம். எல்லாம் எழுந்து நிற்கலாமே தேவனுடைய சமூகத்தில். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். இயேசு எடுத்த சரியான தீர்மானம் இன்றைக்கு உலக இரட்சகராய் அவரை மாற்றிவிட்டது. ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் எழுந்து நிற்கலாம், எல்லாரும் எழுந்து நிற்கலாம். Thank you Jesus. ஆமென். இப்போ வர்ற புனித செவ்வாய், புனித புதன், புனித வியாழன் 3 நாட்களும் நம்முடைய திருச்சபையிலே மாலை 6:30 to 8:30 மணி வரைக்கும் ஜெபம் நடைபெறும். எல்லாரும் வந்து ஜெபிக்க வரணும். ஆமென். ஜெபிக்க வருவேன்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா ஆமென் கை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். ஜெபிக்கலாம் வாங்க. டிவியில் உட்காந்துடக்கூடாது 3 நாளும். இங்கே வரணும். இங்கே நடக்காத நாள் டிவியில் என்ன செய்யலாம்? உட்காந்து ஐயாவோட சேர்ந்து ஜெபிக்கலாம். வாங்கல ஜெபிங்க, நல்லது. ஆனால் சபையில் ஜெபிக்கலாம் வாங்க நடக்கும்போது எல்லாரும் இணைஞ்சு வந்து என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவராக இருக்கிறார். நல்ல எல்லாரும் கண்களை மூடி தெய்வ சமூகத்தில் நல்ல தீர்மானங்களை எடுக்கிறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹalleluya. டி மைனர் கொடுங்கம்மா, டி மைனர் கொடுங்க. டி மேஜர் கொடு, டி மேஜர். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் அகன்றிட வேண்டும். கோணலானவைகள்